என் தம்பி மாதவன்லாம் ஒரு வாரத்தில் திணறிட்டா அப்படி. அவர் முன்னாடி வந்து மாதவன் சார் அப்படி நாங்கள் பார்த்ததே இல்லை. இல்லை அவர் என்னன்னா அவர் வந்த பள்ளிக்கூடங்கள் வேறையா இருக்குது, எங்கள் பள்ளிக்கூடம் வேற. நாங்கள் எல்லாத்தையுமே மண்டைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவர் முதல்ல இருந்தோன்னா, தம்பி அண்ணா இங்கே வாங்க, இங்கேருந்து போங்க, திரும்புங்க, சரி, இங்கே வாங்க, இங்கே பாருங்க, இப்படி எடுத்தோன்னா அவர், அண்ணா என்னென்ன நடக்குதுங்க, தம்பி படப்பிடிப்பு தான் நடக்குது. அவர் என்ன ஒன்றுமே தெரியல அவருக்கு, இவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்காங்கன்ட்டு அவர் வந்து முழுக்க காட்சியை நடிக்கணும். இந்த பக்கம் போனாலும் முழுக்க காட்சி நடிக்கணும், இந்த பக்கம் போனாலும் முழுக்க காட்சி நடிக்கணும், அருகாமையில் வச்சாலும் முழுக்க காட்சி நடிக்கணும். அப்படி பள்ளிக்கூடத்தில் வந்திருக்காரு அவர். நான் என்ன வேணுமோ அதான் எடுப்போம். அவர் ரொம்ப இது பண்ணிட்டார். அப்போ அவருக்கு அப்புறம் கடைசியாக எடுத்து வரைக்கும் போட்டு காட்டினோன்னே அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஆர்வமாயிட்டார். என்னடா வேற ஏதோ பண்ணுறாங்கடா அவங்க. எங்கள் பள்ளிக்கூடம் வேறு, எங்கள் அப்பா எழுதி எடுக்க மாட்டாங்க. நகைச்சுவை என்னென்னா, எங்கள் அப்பா விட்டு வெளியேறி போய் நான் பசும்பொன் படத்தை இயக்க போகிறேன். ரொம்ப சின்ன பெண்ணாக இருப்பேன், உங்களுக்கு மாதிரி ரொம்ப ஒல்லியாக, ரொம்ப இவ்வளோ பெரிய கதையை இந்த பையை எடுத்துருவானா அப்படின்ட்டு யாருமே நடிக்கலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ யாரோ எங்கள் அண்ணன் நெப்போலியன் இருக்கார் பாருங்க, அவரும் எங்கள் அண்ணன் அறிவுமதி போய் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டாங்க, தம்பி அருமையான ஒரு கதை வச்சுருக்கான் அப்படின்னு. அவர் திருவிழான்னு ஒரு படத்துக்கு அறிவிப்பு பண்ணிவிட்டு கதை இல்லாமல் எங்கள் அப்பா திணறிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தூக்கிட்டு வாங்கடான்னு அறிவுமதி என்னங்க அலுவலகத்தில் இருந்தேன், வாடா அப்பா கூப்பிட்ற போயிட்டு வந்துடுறேன். என்னடா கதை வச்சுருக்கேன்டா, சரின்னு அப்பா கேட்குற ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு கதையை சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லாமல் போய் கதை போய் சாத்திக்கிட்டேன். அப்படியே ஏன்னா 2 மணி நேரம் கதை சொல்லியிருக்கோம், ஒன்றுமே சொல்லாமல் கதை போய் சாத்திட்டார் அப்படின்ட்டு உட்காந்துருக்கவங்கெல்லாம் எல்லாம் அப்படி சித்திராலட்சுமி குருன்னு தான் எல்லாம் அப்படி ஒருத்தர் பார்த்தேன். திடீர்னு வந்தவர் பலார்னு என்னை அரைஞ்சி, இவ்வளோ நாள் எங்கடா இருந்த அப்படின்னு உள்ளே போய் அழுதுட்டு கதை கேளுங்க, முகத்தை கழுவிட்டு வர அப்படி. அது என்ன சொல்கிறாரு, டே உனக்கு முன்னாடி அழுதா அசிங்கமாயிருமோ, தனியாக அழுதுட்டு வர. அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் ஐயாலாம் வர்றாரு, நடிகர் தலம்ல வெறும். அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணன் சிவகுமார் ராதிகாலாம் வந்தாங்க அந்த கதைக்குள்ள. போய் கதை சொல்லிட்டு அப்பாக்கிட்ட சொன்ன மாதிரி ஏதாவது பெரியவர் பார்த்து கதை சொல்லிட்டு, சரிப்பா. போனோடனே கமலா அவனுக்கு குடிக்க ஏதாவது கொடுங்க அப்படின்னு. எங்கள் அம்மா கூல் ட்ரிங்க்ஸ் கடை கொக்கோ கோலா அப்போ நான் வாங்கி கீழே வச்சுட்டேன். டே கீழே வைக்க கொடுக்கலடா, அது குடிக்க கொடுத்துருக்கு, குடி அப்படின்னு. ஐயா நான் கொக்கோ கோலாலாம் குடிக்க மாட்டேன். அப்போ வேறு சரி மோர் ஏதாவது கொடுங்க அவனுக்கு குடிச்சு. அவரும் அதே தான் கதை சொல்லி ரொம்ப பிடிச்சிக்கிடுச்சு எங்கள் ஐயாவுக்கு. இது என்ன கொடுமைன்னா, எங்கள் அப்பா ஃபிஷர்மேன் அவர்கள் ஐடியல் பீச் இதில் ரூம் அறை போட்டு கொடுத்து எழுதிட்டு வராது, சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு விளையாடிட்டு இது நீஞ்சிட்டு எழுதவே இல்லை, வெறும் பேப்பர் வெறுந்தாள். அப்போ சின்ன பையலா இருப்பேன், ஐயோ இந்த பள்ளிக்கூடத்து பசங்களை எழுத்தாளராக போட்டு நான் படுற பாடு, டே எழுதுறா ஏதாவது எழுதுறா, பெரிய மனுஷன்டா அவர் பெரியதுரா எழுத இருந்தேன். அங்கே போனோன்னே படப்பிடிப்பு தளத்தில் போனால் காலையில் போய் உட்காந்து அங்கனைக்கு உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். எங்கப்பா வாங்கப்பா, கெஞ்சுப்பா கும்பிடுப்பா, இப்போ கொடுப்பா கேட்குறாரு போங்க அப்பா அப்படி வசந்து. இதில் ஏதோ கொடுமைன்னு கேளுங்க. திடீர்னு எங்கள் அப்பா மணிவன் அப்பா மயம் வேலை செய்கிறான் பார்ப்போம்னு பொள்ளாச்சி சிங்காநல்லூர் வீட்டில் படப்பிடிப்பு. மணியே சார் இவனை கெடுத்து வச்சு, நீ தான் கெடுத்து வச்சிருக்கிய, வசனம் எழுதி தரமாட்டானப்பா. ஏப்பா பெரிய ஏப்பா எவ்வளோ பெரிய நடிகை அவரெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து இங்கே வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு. சார் அவங்க அப்படியே பழகிட்டாங்க சார், உயிரோட்டமான வார்த்தைகள் தானே சார், உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க சார், அந்த கடைசி நேரத்தில் எழுதி கொடுத்துருவான் சார், நீங்கள் அவனை போட்டு நெருக்கடி பண்ணாதீங்க சார். இப்போ தானே தெரியுது நீ தாண்டா என்ன கெடுத்து வச்சுருக்க அப்படி. ஏன்னா எங்கள் அப்பா அதானே புதுசாக நடிக்க வர்றவன் எங்ககிட்ட படுற சார், அந்த வசனம் ஏதாவது சொல்லுங்கள் சார், நான் மனப்படம் போயா தெரிஞ்சால் சொல்ல மாட்டோமையா போயா. அது மாதிரி ரொம்ப படாத பாடு